இங்க 2 பேருக்குமே வேற ஷிஃப்ட்ங்கறனால சில விஷயங்களை மட்டும் நாங்க ஸ்டிக்கி நோட்ஸ்ல தான் சொல்லிப்போம். ஏன் ப்ரோ வாட்ஸ்அப்ல கால் பண்ணியே சொல்லலாம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அவ எனக்கு சொல்லணும்னு நினைச்ச சில விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னைக்கு அவ எழுதி வச்சுட்டு போனது, அதை கொஞ்சம் வாசிக்கிறேன் கேளுங்களேன். நைட் வெளியில வாங்காதரா, குக் பண்ணி சாப்பிடு, எக் இருக்கு, குழம்பு வச்சுக்கோ, எனக்கு நாளைக்கு மார்னிங் வந்து சாப்பிட கொஞ்சம் எடுத்து வை, டாடா லவ் யூ. மாடுலேஷன் பாத்துக்கிட்டீங்களே. இப்ப அப்படியே கல்யாணம் ஆன புதுசுல அவ எப்படி எழுதி வச்சிருக்கான்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. ஐ லவ் யூ, சாப்பிடுடா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஐ வில் டூ குருமா பை கேரட் பீன்ஸ் பொமோகிரானட் மில்க் அண்ட் ரைஸ். ஐ மிஸ் த ஓல்டஸ்ட். அடுத்து உனக்காக ஃப்ரிட்ஜ்ல பவுண்டி சாக்கி வாங்கி வச்சிருக்கேன்டா, எடுத்து சாப்பிடு, மிஸ் யூ. நெக்ஸ்ட் மழை வர மாதிரி இருக்கு, கிளம்பும் போது ரெயின் கோட் எடுத்துட்டு போ, ஸ்லோவா போ, ஃபாஸ்டா டிரைவ் பண்ணாத, ஹார்ட் போட்டு அம்பெல்லாம் விட்டுருக்காங்க. அடுத்து ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஆனது, நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்து சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு, எழுப்புனா எழுந்திரி, லவ் யூ. பாவம் புள்ள ரொம்ப மிஸ் பண்றாங்க. எங்களுக்கு ஷிஃப்ட் மாத்தி இருக்கனால எங்களால ஒன்னா உட்காந்து சாப்பிட கூட முடியாது. அதுக்கே நாங்க வீக்கெண்ட் வர வெயிட் பண்ணோம். அவ இப்ப எழுதி இருக்கிறதுக்கும் மேரேஜ் ஆன புதுசா எழுதி வச்சிருந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு அவளை எப்பெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் இதை எடுத்து ரீட் பண்ணிப்பேன். அதுக்கு தான் இதை எடுத்தே வச்சிருக்கேன்.